ஆண்டவர் கேட்கிறாரு, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் ஒளித்து கொள்ளுவானோ? எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு, என் கண்களுக்கு மறைவாக எந்த மனுஷனாகிலும் உண்டோ? என் கண்களுக்கு மறைவாக தாயின் கற்பத்தில் இருக்கிற கருவையும் காண்கிற அவருடைய கண்கள் நம்ம எவ்வளவு பிரதியட்சமாய் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிறத அப்படி நினைத்து பார்க்கணும். சகோதரி, கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை கவனித்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற கர்த்தர், எனக்கு மறைவானது ஏதாகிலும் உண்டோ என்று கேட்கிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் என் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற, கண்மணியில் வெடிப்பில் மறைவிலே அமர்ந்திருக்கிற என் புறாவே, கண்மலையின் சிகரங்களின் மறைவிலே அமர்ந்திருக்கிற என் புறாவே, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் முகரூபத்தை நான் பார்க்கட்டும். உன் சத்தம் எனக்கு இன்பமா இருக்கிறது. கர்த்தர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? அவரே எனக்கு மறைவிடம், அவரே எனக்கு உறைவிடம், அவர்தான் என் பாதுகாவல், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று அவரையே தன் தஞ்சமாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மறைவிடத்தில் மறைந்து என் கண்மலையில் வெடிப்பில் மறைந்திருக்கிற என் புறாவே, என் புறாவே, உன் கண்களில் நிறைந்திருக்கிற உன் கண்ணீரை நான் காண்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வார்த்தைகள், உன் சத்தங்கள் ஒவ்வொன்றும், உன் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு இன்பமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற கர்த்தர், வானத்தையும் பூமியும் நிரப்புகிற கர்த்தர் நிறைவாய் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். சகோதரா, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் உருவாக்க அவராலே கூடும். எந்த மனுஷனும் அவருடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கவில்லை. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை அவருடைய கண்கள் காண்கிறது. ஆமென். உங்க கற்பத்தின் கனியை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. கற்பத்தில் இருக்கிற பிள்ளையையும் விசாரிக்கிற கர்த்தர் உங்களை நினையாமல் இருப்பாரோ? உங்களை மறப்பாரோ? நான் உன்னை மறக்கிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன்னதமானோரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் என் ஆவி ஆத்தும சரீரத்தை கல்வாரி பாதத்தில் தாழ்த்தி தருகிற ஆண்டவரே, உங்க இருதயம் தேவனோடு பேச துவங்கட்டும். சகோதரா, சகோதரி, உனக்காக சூட்டப்பட்டிருக்கிற கர்த்தருடைய முள்முடி, அவருடைய சிரசிலே உங்களுக்காக சூட்டப்பட்ட முள்முடி, உங்க சாபங்களை, பாவங்களை, உங்க தலையில் இருக்கிற சாபங்களையும் பாவங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி அவருடைய சிரசில் அவர் முற்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். நீங்க எந்த மனிதன் முன்பதாகவும் தலை குனிந்து நிற்கக்கூடாது. எல்லா மனுஷன் முன்பதாகவும் தலை நிமிர்ந்து என் பிள்ளை நிற்கணும்னு சொல்லி கர்த்தர் தலை குனிந்தவராய் எல்லா நிந்தனைகளையும் அவமானங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, அம்மே, என் பேரில் அவர் பலியானார். என் பேரில் எனக்காக அவர் பலியானார். உங்களுக்காக அவர் பலியானார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும்படியாக அந்த போர்ச்சேவகன் ஈட்டியினால் அவருடைய விழாவை குத்தின பொழுது தம்முடைய இருதயத்தை திறந்து காண்பித்து தருகிறார். பார், உன்னை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன். பார், என் ஜீவனிலும் மேலாய் உன்னை நேசிக்கிறேன். என் கடைசி துளி ரத்தம் வரை உனக்காக சிந்தி உன்னை நான் நேசிக்கிறேன். வானமும் பூமியும் கொள்ளாத தேவன், வானத்தையும் பூமியும் நிரப்புகிற சர்வ அதிகாரி, ஆமீன், நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்படியாக, நமக்கு சொந்தமாகும்படியாக அவர் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே அவர் தம்மை தாமே நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். உங்க இருதயம் அப்படி பேச துவங்குவோமா? எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. அந்த அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆமென். கணவனிடத்தில் கிடைக்காத அன்பு, மனைவியினிடத்தில் கிடைக்காத அன்பு, பிள்ளைகளிடத்தில் கிடைக்காத அன்பு, பெற்றோர்களிடத்தில் கிடைக்காத அன்பு, என் தேவனுடைய அன்பு மேலான அன்பு, அன்பேன் மேலான அன்பு. சொல்லுவோமா? ஆண்டவரே, என் அன்பே, சொல்லுங்க, என் அன்பே, என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும மணவாளனே, உடைய கல்வாரி பாதத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே, உடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை மூடுங்க ஆண்டவரே.
தரிசித்து ஜெபிக்கிறான்ப்பா. என் கண்களுக்கு முன்பதாக கல்வாரியில எனக்காக அந்த கேடு அடைந்தவராய் தொங்கிக் கொண்டிருக்கிற என் ஆத்தும நேசரை நான் தரிசித்து ஜெபிக்கிறேன். சகோதரா, இன்றைக்கு அவருடைய கல்வாரி பாதத்தில் வந்துருங்க. நீங்க அவருடைய கல்வாரி மறைவிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் கண்மலையின் வெடிப்பில் மறைந்திருக்கிற என் புறாவே, என் கண்மலையின் வெடிப்பில் மறைந்திருக்கிற என் புறாவே, எல்லா மனிதர்களும் புறம்பே தள்ளின சமயத்திலும் என் பாதத்திலே நீ தஞ்சம் கொண்டாய் அல்லவோ, என் கண்மலையை உனக்கு தஞ்சமாக்கி கொண்டாய் அல்லவோ, இதோ உன்னை நடத்தும்படியாக உன் வாழ்க்கையில முடிவு பரியந்த உன்னோடு இருந்து உன்னை நடத்தும்படியாக உன் தாகத்தை தீர்க்கிற கண்மலையாய் உன்னோடு கூட நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், வா கண்மலையில் வந்து கண்மலையின் மறைவில வந்து உன்னை மறைத்துக்கொள் என்று. அந்த கண்மலையில உனக்காக நான் வந்து நிற்பேன். சகோதரா சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உனக்காக வந்து நிற்கிறார். கண்மலையாக கிறிஸ்து, உனக்காக அடிக்கப்பட்ட கண்மலையாக கிறிஸ்து உனக்காக வந்து நிற்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே என் கண்மலையின் வெடிப்பில மறைந்து கொண்டது போல இந்த காலை வேளையில என் கண்மலையின் வெடிப்பில் வந்து மறைந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கண்மலையின் வெடிப்பில் வந்து மறைந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். உன் வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரதிகூலமான சூழ்நிலை வந்தாலும், வெள்ளம் போல பிரச்சனைகள் புரண்டு வந்தாலும், பெருங்காற்று அடைத்தாலும், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நீ கட்டப்பட்டாயானால், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நீ கட்டப்படுவாயானால், பெருவெள்ளம் வந்தாலும் மழை சொரிந்தாலும் நீ அழிந்து போகாதபடி, நீ அசைக்கப்படாதபடி கர்த்தர் மேல் உறுதியாய், கர்த்தர் மேல் உறுதியாய், கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். தேவ சபையே, இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், என் கண்மலையில் வெடிப்பில் வந்து மறைந்து கொள் என்று. கர்த்தரால் நேசிக்கப்படுகிற சகோதரா, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உனக்காக வந்திருக்கிறேன், என் கண்மலையின் வெடிப்பில் வந்து மறைந்து கொள் என்று. ரிகபபல சிகரதனரதனரா ரிகமன சம்தராதரகசியாத்தனரா ரிகபரபலபோ ஷபரபலதரக சிகபரபரபலதரா ரிகமன ஹசந்தராதரகந்தரபௌரியாரதனரோ ரிகபபலதரனரா. ஆமென். அவரை மறைவிடமாக்கி கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவரை மறைவிடமாக்கி கொள்ளுகிறவன் பாக்கியவான். கர்த்தரை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை தன் மறைவிடமாய் தெரிந்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ரிகமனா ஷகதல் கட ரீபல் பௌடமனஹந்துராதர பௌஷம் துரேதனரபலதரா ரிகபரபரபல பௌஷபரபலதரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீ என் கண்களுக்கு மறைவாய் இருக்கவில்லை. யாராகிலும் ஒருவன் தன்னை நான் பார்க்க கூடாதபடி எந்த மறைவிடத்திலாகிலும் உழைத்துக் கொள்ள கூடுமோ, எந்த மறைவிடங்களிலாகிலும் ஒழித்துக் கொள்ள கூடுமோ, நான் ஒவ்வொருவரையும் முற்று கவனிக்கிற கர்த்தர். நீ மறைவிடங்களில் செய்கிறவைகளை நான் அந்தரங்கங்களை காண்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்க அந்தரங்கத்தை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிங்க சகோதரி. உங்க அந்தரங்கத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிங்க. ஆமென். நீ தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நீ தேவனோடு மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு வாழ்கிற ஒரு உன்னதமான வாழ்வு உண்டு. அதற்காக கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அதற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். உங்க இருதயத்தின் மறைவை கர்த்தர் பார்க்கிறார். யார் பேரிலாகிலும் உங்களுக்கு குறைவு இருக்குமானால் இப்பொழுதே ஒப்புரவாகி விடுங்க. யார் பேரிலாகிலும் உங்களுக்கு கசப்பு இருக்குமானால் இப்போது ஒருமனப்படுங்க. ஆமென். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். மறைவிடத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். மறைவிடங்கள் கர்த்தருக்குரியது, அந்தரங்கங்கள் தேவனுக்குரியது, இருதயத்தின் ஆழங்கள் கர்த்தருக்குரியது. என்னை உம்முடைய கரங்களிலே தருகிற ஆண்டவரே,
பாவியாகிய என் மீது கிருபையாயிருப்பீராக. உடைய இரத்தத்தினால கழுவுங்க ஆத்துமனேசரே. உடைய கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவீராக. உடைய விலையேற பெற்ற இரத்தம் எங்கள் மீது சிந்தப்படுவதாக. ஆமென் ஆமென். உடைய இரத்தத்தினால் கழுவுங்க ஆண்டவரே. உடைய இரத்தத்தினால சுத்திகரிங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற சுத்திகரிப்பு உண்டாகட்டும். நீர் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பு உண்டாகட்டும். சபை பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. சபை மறுரூபமாக்கப்படட்டும் ஆண்டவரே. கரைதிரை இல்லாத கற்புள்ள கன்னிகைகளாய் மணவாளனுக்காக எதிர்நோக்கி கொண்டு போகப்பட்ட ஆமென் எதிர்நோக்கி ஆயத்தமாக்கப்படுகிற மணவாட்டியை போல உம்முடைய ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்களாக. உம்முடைய ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுவார்களாக. மணவாளனுக்காக எதிர்கொண்டு போக புறப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு ஒப்பாய். ஆமென் ஆமென். கர்த்தருடைய கண்கள் உங்களை கவனிக்கிறது. ஆமென். அப்படி பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. எஸ்தர் ராஜாத்தி ஆமென் அந்த ராஜாவுக்கு முன்பதாக தன்னை காண்பிக்கும்படியாக 6 மாதம் அளவோ தன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினது போல ஆத்தும மணவாளனை காணும்படியாக, ஆத்தும நேசரை காணும்படியாக உங்க உள்ளான மனுஷன் பரிசுத்தமாக்கப்படட்டும். உங்க இருதயம் பரிசுத்தமாக்கப்படட்டும். உங்க சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக நிற்க தகுதியுள்ளவர்களாய் எண்ணப்படும் பொருட்டு ஒவ்வொருவரும் இன்றைக்கு மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் ஆமென் மகிமையின் மேல் மகிமையின் சாயலை அடையும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை நீர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஏசாயா நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினது போல உம்முடைய ஜனத்தை நீர் தொடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆவியானவரே, மறைவிடங்களில் மறைந்திருக்கிற என் புறாவே, உன்னை நான் பரிசுத்தமாக்குகிறேன். ஆமென். மணவாளனோடு வாழும்படி 10 கன்னிகைகள் ஆயத்தமாக்கப்பட்டாங்க. அதுல 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் அந்த அபிஷேகத்தை குறித்த எண்ணம் இல்லாமல் அந்த மேன்மையான பாக்கியத்தை இழந்து போனாங்க. ஆனா புத்தி உள்ள 5 பேரோ அந்த எண்ணம் எனக்கு வேணும், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். மணவாளனை நான் பார்க்கும்போது என்னுடைய தீவட்டியோடு நான் போய் நிற்கணும். நான் உன்னை அறியேன் என்று அவர் என்னை தூர புறம்ப என்னை தள்ளக்கூடாது. நீ எனக்குரியவள் என்று அவர் அவரோடு கூட என்னை சேர்த்து கொள்ளணும் என்று உணர்வுள்ளவர்களாய் வேக வேகமாய் ஆமென் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த எண்ணெயை, அந்த அபிஷேகத்தை மிகுதிப்படுத்தினார்கள். அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு நமக்கு கிடைத்த நாள் ஒரு பாக்கியத்தினால் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் கர்த்தருடைய மகிமையையும் ஆமென் அபிஷேகம் என்கிற எண்ணெயை பெருக்கிக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபையை ஏற்படுத்தி தந்த ஆராதனை. ஆமென். இருக்கிற இடத்திலே முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். தேவ சமூகத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், என் விளக்கை நான் உன் மீது ஏற்றுகிறேன் என்று, என் விளக்கை நான் உன் மீது ஏற்றுகிறேன் என்று. ஆமென். எவனாகிலும் ஒருவன் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலே மறைத்து வைப்பானோ, நானும் மறைவிடத்தில் உன்னை மறைத்து வைக்கிறது இல்லை. ஆமென். நீ மறைவிடத்தில் இருந்து ஜெபிக்க ஜெபிக்க, மறைவிடத்தில் இருந்து அழ அழ, மறைவிடத்தில் நீ அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க உன் விளக்கை நான் மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமாய், விளக்கை கொளுத்தி மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமாய் ஆமென் மரக்காலிலே தூக்கி நிறுத்தும்படியாக, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக, அநேகருக்கு பிரகாசிக்கிற விளக்காய் உன்னை மாற்றும்படியாக ஆமென் என் விளக்கை உன் மீது ஏற்றுகிறேன் மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் விளக்கை உன் மீது ஏற்றுகிறேன். எவனாகிலும் ஒருவன் விளக்கை கொளுத்தி மறைவிடத்தில் வைப்பானோ, நானும் உன்னை மறைவிடத்தில் வைக்கிறது இல்லை. உன்னை வெளியரங்கமாக்குகிறேன். உன் வெளிச்சத்தை அநேகருக்கு பிரகாசமாக்குகிறேன். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வரும்படியாக உன் விளக்கை, உன் தூபத்தை நான் ஏற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய எண்ணெய் ஆமென் ஆமென் ஆரோனுடைய சிரசில ஊற்றப்பட்ட அந்த எண்ணெய் அவனுடைய தாடிகளிலும் அவனுடைய அங்கிகளிலும் வடிகிற அந்த நல்ல தைலத்திற்கு ஒப்பாய் ஆமென் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இறங்குகிற அந்த பனிக்கு ஒப்பாய் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிட்டது போல இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம், இன்றைக்கு கர்த்தர் அருளுகிற அவருடைய அக்கினி அபிஷேகம் ஆமென் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் உண்டு பண்ணும். ஆமென். சபை அப்படி ஜெபிக்க துவங்கட்டும். சபை அப்படி ஜெபிக்க துவங்கட்டும்.
கர்த்தருடைய மறைவிடத்தில் இருக்கிறவன் மறைவான பொக்கிஷங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். கர்த்தரை தன் மறைவிடமாக்கி கொள்ளுகிறவன், கர்த்தருடைய மறைவிடத்தில் இருந்து உறவாடுகிறவன் மறைவான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கு எவர்கள் உண்மையாய் ஆத்துமனேஸ்வருடைய மறைவிடத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ மறைவான பொக்கிஷங்களை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வார்த்தைகளை பிடித்தவர்களாய் ஜெபிக்க துவங்குங்க, வார்த்தைகளை உட்கொண்டவர்களாய் ஜெபிக்க துவங்குங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தமும் வனாந்தரத்தை அதிர பண்ணும், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆமென். இப்போதும் எதற்காக காத்திருக்கிறாய்? நீ தேவனிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெறும்படியாக, அவரிடத்திலிருந்து ஒரு தொடுதலை நீ உணரும்படியாக. கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை ஆமென் எனக்கு அடையாளங்களை காண பண்ணும்படியாக. ஆத்துமாவே காத்திரு, ஆத்துமாவே தேவனை நோக்கி காத்திரு, ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. Rakababala shagaradana Rikabarabaladaragasi Kabarabaladura Rihamdaradara Boshamture Daragasiaptanara Rikabal Bauda Ragadan Kadarabaradana Hamsadanara Ribal Kamanadarabal Kamanadarava Rikamama Redela Rashigababaladara Rikabarabala Boshamtaradirabaladara Rikamama Radala Radana Rikabarabala Boshabarabaladara Reload Hamta Radara காலியான பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதாக, வெறுமையான பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையை உணர்வார்களாக. ஒவ்வொருவர் மேலே அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஒருவரையும் வெறுமையாய் விடாதிருங்க பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருவர் மீது உம்முடைய அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அக்கினி தழல் விழட்டும். மேல்வி தரையிலே கூடி இருந்த 120 பேர் மேலேயும் கர்த்தருடைய அக்கினி தழல் விழுந்தது போல ஓ சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் அக்கினிக்குள்ளாய் மறுரூபமாக்கப்படுவார்களாக. கர்த்தர் நிரப்ப துவங்குகிறார். தீவட்டியை கர்த்தர் அனலாய் மாற்ற துவங்குகிறார். அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தாய் அல்லவோ, கர்த்தருனை அனலாய் மாற்றுகிறார், அனலாய் மாற்றுகிறார். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரிய அணையாதவர், மங்கி எரிகிற திரிய அணையாதவர். நீ மங்கி மங்கி எரிவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல, நீ விழுந்து போவது கர்த்தருக்கு நோக்கம் அல்ல. திரும்பவும் உன் விளக்கை நான் ஏற்றுகிறேன், திரும்பவும் மரக்காலில் கொளுத்தி உன்னை உயர பண்ணுகிறேன், திரும்பவும் மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமாய் உன்னை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஜெபிங்க சகோதரி. ஆமென், ஆமென். அளவில்லாத அபிஷேகம் சபையை நிரப்ப துவங்குகிறது. ஆவி ஆத்தும சரீரத்தை இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரி மேலேயும் கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, நிரப்பப்படுகிறார். உன் ஜெபங்கள் அக்கினியாய் மாற்றப்படுகிறது, உன் கரங்கள் அக்கினிகளாய் மாற்றப்படுகிறது. ஆவியில ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆவியில ஆவியில ரீகமரதிரவோ சம்தராதன ரகசியாத்துனரோ. நான் உன்னை மறைத்து வைக்கிறது இல்லை, நான் உன்னை மறைத்து வைக்கிறது இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபபபல தரபல ஷகபரபரதர தீரபல ஷத்ரதிர ரிகபரபரபரபல ஷகபரபர. Hallelujah,
ஹalleluya, ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய கண்கள் மறைவிடங்களில் மறைந்திருந்து ராப்பகலாய் சில ராத்திரிகளிலே தேவனை நோக்கி கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிற அந்த கண்களை கர்த்தருடைய கண்கள் கவனிக்கிறது. நான் உன்னை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எனக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவர்களோடு இடைப்படுகிற சபை ஆத்துமாவே, தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென். நெருக்கங்களை கண்டு கண்மனையில் வெடிப்பில் வந்து மறைந்து கொண்டாய் அல்லவோ? உன் சூழ்நிலைகளை கண்டு கண்மலையின் வெடிப்பில் வந்து மறைந்து கொண்டாய் அல்லவோ? இதோ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என் மறைவிடங்களில் மறைந்திருக்கிற உன்னை கடல்களில் உள்ள சம்பூரணத்தினாலும் மணல்களில் மறைந்திருக்கிற நன்மைகளினாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நன்மைகளின் பொருட்களை நீ அனுபவிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறைந்திருக்கிற நன்மைகளின் பொருட்களை அனுபவிப்பாய். என் பாதத்தில் மறைந்திருந்தாய் அல்லவோ? என் சமூகத்தில் மறைந்திருந்தாய் அல்லவோ? கண்மனையில் வெடிப்பில் வைத்து உன்னை மறைத்து கொண்டாய் அல்லவோ? மறைந்திருக்கிற பொருட்களை அனுபவிப்பாய், அனுபவிப்பாய். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். மறைவானவைகள் கர்த்தருக்குரியது, மறைந்திருக்கிற நன்மைகள் தேவனுக்குரியது. மணலுக்குள்ளாய் மறைந்திருக்கிற பொருட்கள் கர்த்தருக்குரியது. உன்னை அனுபவிக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறைவுக்குள்ளாய் கண்மலையின் வெடிப்புக்குள்ளாய் மறைந்திருக்கிறவனுக்கு கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற பங்கு, கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற சொத்து. உன்னை என் மறைவுக்குள்ளாய் மறைத்துக் கொண்டாய் அல்லவோ? என் நன்மைகளினாலே, என் மறைவின் ஆசீர்வாதங்களினாலே உன்னை ஆசீர்வதிப்பே. நீ அவைகளை அனுபவிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அநேக மறைபொருட்கள் வெளியரங்கமாக்கப்படும். உன் பிள்ளைகளை குறித்த மறைபொருட்கள் வெளியரங்கமாக்கப்படும். அந்த ரங்கங்களை உனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். நீ மறைந்திருந்து காத்திருக்க காத்திருக்க புறாவை போல, புறாவை போல, ஆமென், ஆமென், மறைவிடங்களில் அமர்ந்திருந்து என் சமூகத்தில் நீ குமரி கொண்டே இருக்கிறத நான் காண்கிறேன். என்னை நோக்கி நீ ஜெபித்து கொண்டிருக்கிறத நான் காண்கிறேன். ஆமென். நீ அலறி கொண்டிருக்கிறத நான் காண்கிறேன். புறாவை போல மறைவிடங்களில் இருந்து குமரி கொண்டிருக்கிறத நான் காண்கிறேன். உன் குமரலின் சத்தங்கள் என் செவிகளில் வந்து எற்றுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளுக்குள்ளே மறைவிடங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்தரங்கமான சில காரியங்கள் உனக்கு வெளியரங்கமாக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கர்த்தர், நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கர்த்தர். யாதாகிலும் ஒருவன் தேவன் என்னை காணாதபடி ஒளித்துக் கொள்ளுவேன் என்று ஒருவனாகிலும் சொல்லக்கூடுமோ? நானே சகலவற்றையும் நிரப்புகிறவர் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் குடும்பத்திலே தேவனுடைய நிறைவு உண்டாகிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நிறைவு உண்டாகிறது. ஆமென். நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தருடைய நிறைவு உண்டாகிறது. மறைபொருட்களை உனக்கு தருவேன். மறைவான பொக்கிஷங்களை நீ அனுபவிப்பாய். Thank you Jesus. Rikababa shakaratana rikababalatana. ஆமென். எங்களோடு கூட இருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளினாலும் வசனங்களினாலும், ஆமென், உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய ஜனத்தை நீர் பலப்படுத்தி திரும்பவும் உம்முடைய மறைவிடத்தில் வைத்து உம்முடைய விளக்கை நீர் ஏற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.